ஓம் சாந்தி 6/4/2022 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் ஆழமான விஷயங்களை நிரூபித்து கூறுவதற்காக விசால புத்தியுடையவராகி மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். பாம்பும் சாக வேண்டும், கோலும் முறியக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்கிறாங்க, சிறிய சிறிய குழந்தைகளை கண்காட்சியில் புரிய வைப்பதற்கு தகுந்தாற்போல புத்திசாலிகளாக உருவாக்கணும். யாருக்கு ஞானம் இருக்குமோ அவங்க தாமாகவே முன் வருவாங்க. நான் கண்காட்சியில் புரிய வைக்க முடியும் என்று சொல்வாங்க. பிராமணிகளுக்கு மிகவும் விசால புத்தி இருக்கணும். கண்காட்சியில் புரிய வைப்பதற்கான சேவை செய்ய தகுந்தவர்களை அனுப்பணும். வெறுமனே பார்ப்பதில் மட்டும் ஆர்வம் இருப்பவர்களே அல்ல. அதாவது முதலில் இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். கீதையின் பகவான் நிராகார பரமபிதா பரமாத்மா சிவன், ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் என்று சொல்லப்படுவதில்லை. இந்த விஷயத்தில் அவங்களுக்கு நிச்சயம் இருக்கணும். அடுத்து கேள்வி, துயரக்குரல் அதாவது அழுகை எழுகின்ற இறுதி காலத்தில் தேர்ச்சி அடைவதற்காக எந்த முக்கியமான குணம் தேவைப்படும்? பதில், பொறுமை என்ற குணம். போர் மூலம் சமயத்தில்தான் உங்களின் வெளிப்பாடு பிரத்யக்ஷம் ஏற்படும். யார் உறுதியாக இருப்பார்களோ அவர்கள்தான் தேர்ச்சி அடைய முடியும். பயப்படுபவர்கள் தோற்றுப் போவார்கள். இறுதியில் குழந்தைகளாகிய உங்களின் பிரபாவம் செல்வாக்கு வெளிப்படும். அப்போது ஆஹா பிரபு, உங்களின் லீலையே லீலை என சொல்வார்கள். பிரபு குப்தமான வேஷத்தில் வந்துள்ளார் என அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். பாபா சொல்றாங்க, சண்டை எப்போது ஏற்படுமோ அப்போது நீங்க வெளிப்படுவீங்க. நீங்க எவ்வளவு பயமற்றவர்களாக ஆகியிருக்கிறீங்க என பார்ப்பாங்க. தந்தையும் பயமற்றவர் அல்லவா? எவ்வளவுதான் கூக்குரல் ஏற்பட்டாலும் நீங்கள் பொறுமையோடு புரிய வைக்கணும். நாம் போகத்தான் வேண்டும், வாருங்கள், நாம் போகலாம். நம்முடைய சேருமான இடம் அபுமலைக்கு பாபாவிடம் அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். பயப்படக்கூடாது. பயப்படுவதாலும் தோல்வி அடைந்து விடுறாங்க. அந்த அளவுக்கு உறுதியானவராக ஆகணும். மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க, முதலாக பஞ்சத்தின் மூலமாக ஆபத்து ஏற்படும். வெளியிலிருந்து தானியங்கள் வர முடியாது. அடிதடி சண்டைகள் ஏற்பட்டுவிடும். அந்த சமயம் அவ்வளவு பயமற்று இருக்கணும். அடுத்த கேள்வி, அனைத்தினும் பெரிய சௌபாக்கியம் எது? அதற்கு பதில், சொர்க்கத்தில் வருவதும் கூட அனைத்திலும் பெரிய சௌபாக்கியமாகும். சொர்க்கத்தின் சுகத்தை குழந்தைகளாகிய நீங்கள்தான் பார்க்கிறீர்கள். அங்கே முதல் இடை கடைசியிலும் கூட துக்கம் இருக்காது. இந்த விஷயங்கள் மனிதர்களின் புத்தியில் பதிவது கஷ்டமாக உள்ளது. பாபா இப்போது புரிய வைக்கிறாங்க, நாம தான் ராஜ்யத்தை எடுக்கிறோம், நாம் தான் ராஜ்யத்தை இழக்கிறோம். இதற்கு முடிவே கிடையாது. நாடகத்திலிருந்து யாரும் விலக முடியாது. இது மிகவும் சகஜமான விஷயம். ஆனால் யாருடைய புத்தியிலும் இது பதிவதில்லை. சொர்க்கத்திற்கு வருவதே பெரிய சௌபாக்கியமாகும். அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக அச்சமற்றவராக பயமற்றவராக ஆக வேண்டும். பொறுமையுடன் செயல்பட வேண்டும், பயப்படக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், விநாசம் முன்னால் உள்ளது. ஆகையால் அதிக ஸ்தூல செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற பேராசை வைக்கக்கூடாது. உயர் பதவிக்காக ஈஸ்வரிய சேவை செய்து வருமானத்தை சேமிக்க வேண்டும். பாபா சொல்றாங்க, தந்தையைப் போலவே நாமளும் அச்சமற்றவராக பயமற்றவராக இருக்கணும். பயப்படுறவங்கனால தோல்வியை தான் அடைய முடியும். ஆகவே உறுதியானவர்களாக ஆகணும். சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கணும். கடைசி காலம் நெருங்க நெருங்க பாபா புத்தியினுடைய பூட்டை திறந்தபடி இருப்பார். மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க,
விநாசம் முன்னாலேயே நின்று கொண்டிருக்கும் பொழுது பிறகு ஏன் அதிக பேராசை ஏற்படுகிறது? மேலும் சேவை செய்ய தகுந்த குழந்தையின் பாலனை யஜ்ஞத்தில் நடக்கிறது. சேவை செய்யாவிட்டால் உயர்ந்த பதவியும் கிடைக்காது. நாங்கள் இவ்வளவு சேவை செய்கிறோம், உயர் பதவி அடைவோமா என பாபாவிடம் கேட்கலாம். நீங்கள் பிரஜைகளில் சென்று விடும்படியான அறிகுறிகள் தென்படுகின்றன என பாபா சொல்லிவிடுவார். இங்கேயே தெரிந்தும் விடும். சிறு சிறு குழந்தைகளுக்கும் கூட கற்றுக் கொடுத்து அந்த அளவு புத்திசாலியாக ஆக்க வேண்டும். அவங்க கண்காட்சியில் சேவை செய்து பாபாவை வெளிப்படுத்துவார்கள். அடுத்து வரதானம். சர்வ கஜானாக்களையும் சேமித்து ஆன்மீக நஷாவில் இருக்கக்கூடிய கவலையற்ற மகாராஜா ஆகுக. பாபா சொல்கிறாங்க, பாப்தாதாவிடமிருந்து குழந்தைகள் அனைவருக்கும் அளவற்ற கஜானாக்கள் கிடைத்துள்ளன. யார் தங்களிடம் எவ்வளவு கஜானாக்களை சேமித்து வைத்திருக்கிறார்களோ அவ்வளவு அவர்களின் நடத்தை மற்றும் முகத்தில் அந்த ஆன்மீக நஷா காணப்படும். சேமிப்பதற்கான ஆன்மீக போதை அனுபவமாகும். யாருக்கு எவ்வளவு ஆன்மீக போதை உள்ளதோ அங்கே கவலை இருக்காது. யார் அத்தகைய கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறாரோ அவர் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பார். பாபா சொல்கிறாங்க, யார் கஜானாக்களின் மூலமாக தன்னை சேமித்து வைத்திருக்காங்களோ அவங்களுடைய நடத்தையிலும் முகத்திலும் ஆன்மீக நஷா இருக்கும். அவங்க தான் கவலையற்ற மகாராஜாவாக இருப்பாங்க. அடுத்து ஸ்லோகன். யார் ஞான நடனத்துடன் கூடவே சமஸ்காரங்களின் நல்லிணக்கத்தினுடைய நடனத்தையும் ஆடத் தெரிந்திருக்கிறாரோ அவர்தான் ஞானம் நிறைந்த ஆத்மா. பாபா புரிய வைக்கிறாங்க, ஞானம் நிறைந்த ஆத்மா ஞான நடனம் செய்வதோடு கூடவே சமஸ்காரங்களினுடைய நல் இணக்கத்தினுடைய நடனத்தையும் புரிவாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.